நேற்று சாயங்காலந்து செய்தி ஊடகங்கள்ல ஒரு மிகப்பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்குது. என்ன ஓடிட்டு இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராகவும், திமுகவை சேர்ந்த திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராகவும் பதவியேற்க இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரே விமானத்துல பயணம் பண்ணி போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது டிவி நியூஸ்ல ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்குது. இது ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கிற அதே நேரத்துல இந்த பக்கம் பார்த்தோம்னா, தாவேக தலைவர் நடிகர் விஜய் அண்ணாவினுடைய முதலமைச்சர் பாதுகாப்புக்கோசரம் கொடுக்கப்பட்டிருந்த கான்வே வாகனங்கள் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வாங்கிக்கிட்டாரு. 2 நாளா விஜய் கொடுக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் பாதுகாப்பு வாகனம் வந்து பாத்தீங்கன்னா நேத்தே புடிங்கிட்டு போயிட்டாங்க. அதாவது ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிட்டாங்க. நேத்து நைட்டு விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவரு கட்சி ஆபீஸ் வந்து வீட்டுக்கு தனியா தான் அவரு கார்ல மட்டும் போயிருக்கிறாரு. முதலமைச்சர் பாதுகாப்பு வாகனங்கள் கூட வரல, திரும்பி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் திமுக அதிமுகவும் கூட்டணி சேர்றது பொய்ன்னு நினைச்சிட்டு இருந்தப்ப இவங்க வண்டி ரிவேஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க, ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது இந்த செயல். ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்துட்டாங்க. திமுக அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கி ஒரு இவங்க 2 பேர்த்துல ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும் வந்த வாட்டி நடிகர் விஜய் அவர்களை 5 வருஷத்துக்குள்ளாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அமுக்கிடலாம் நினைச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்களை அமுக்கிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை விஜய் அவர்களை வந்து எப்படி விஜயகாந்த் ஐயா வந்து பாத்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து அவர் பேருக்கு கெட்ட பேர் உருவாக்குனாங்களோ அதே மாதிரி நடிகர் விஜய் அண்ணாவுக்கு வந்து கெட்ட பேர் உருவாக்கி அவரை மக்கள் மத்தியில செல்வாக்கு இழக்க வச்சுட்டாங்க அப்படின்னா, மக்கள் ஒரே முட்டை என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாங்க, இந்த திராவிட கட்சிகளையே வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. திராவிட கட்சிகளை வெறுத்து ஒதுக்கிவிட்டு எங்க அண்ணன் நல்லது பண்ணணும் தான் வந்தாரு, அவரை நீங்க அடிச்சு ஒழிச்சுட்டீங்களே, 2 பேரும் மிகப்பெரிய எதிரிகளா ஊர் மத்தியில காட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நீங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம் அப்படிங்கிறது இந்த கட்சிகளுக்கு பண்ணிட்டீங்க. இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. நீங்க 2 பேரும் சேர்ந்து விஜய் நாவு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த 5 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஆண்டா விஜய் அண்ணாவும் இருக்க மாட்டாரு, இந்த ஆண்டா திராவிட கட்சிகளுக்கும் ஓட்டு விடுவாரு. கண்டிப்பா அன்னைக்கு சூழ்நிலைக்கு நாம் தமிழருக்கு மட்டும்தான் ஓட்டு. நாம் தமிழர் கண்டிப்பா வென்றே தீரும். இப்ப வடிவேலு சொல்லுவாரு, அவன் எடுக்கிற முடிவு நம்மளுக்கு சாதகமா தாயா இருக்குதுன்னு. அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய அடிப்படையான தவறுகள் எல்லாமே மக்கள் உணர ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாவே, ஆட்டோமேட்டிக்கா மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாவே, சிந்தனை வந்துருச்சுனாவே அவங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு மாற்றம் தரக்கூடிய முகம் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அண்ணா மட்டும்தான். இதுல யாருக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடும் தேவையில்லை. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி ஐயாவும் இவங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகவும் வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இவங்க என்ன பண்ணுவாங்க, விஜய் அண்ணாவை எப்படி நசுக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அப்ப மக்கள் உணர்வாங்கல்ல, இவங்க மக்கள் உணரும் பொழுது இந்தாண்ட விஜய் அண்ணாவும் அரசியல்ல இருந்தாருன்னா ஓட்டு போடுவாங்க. விஜய் அண்ணா அரசியல் இல்லைன்னா இந்த திராவிட கட்சிகள் ஓட்டு போட மாட்டாங்க, சீமான் அண்ணாவுக்கு தான் ஓட்டு விடுவோம். எங்க அண்ணன் சீமானுக்கு இவங்க வழி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க. கடினமா இருக்கிற பாதையை எளிமையாக்கி கொடுக்குறாங்க. மக்களை சிந்திக்க வைக்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.